Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா மும்பை பைக்லா ஜூல இருக்கிற இந்த ராயல் பெங்கால் டைகர்ஸ் அண்ட் ஹம்போல்ட் பென்குயின் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் லாஸ்ட் மந்த் இந்த மும்பை பைக்லா ஜூவை பத்தி ஒரு லெங்தியான வீடியோ போட்டிருந்தாங்க. அது அந்த அளவு ரீச் ஆகல. அதனால தான் நான் இந்த வீடியோவை செப்பரேட்டா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட வியூவர்ஸ்ட்டை நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்களோட வேல்யூபிளான டைமில் ஜஸ்ட் 6 minutes இந்த வீடியோவுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோவுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இருக்கிறது மும்பை பைக்லா ஜூங்க. இங்கே இந்த டைகர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே 2 டைகர்ஸ் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல், லைக் சக்தி அண்ட் கரிஷ்மா, அது அவங்களோட பேருங்க. நான் நிறையா ஜூ விசிட் பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் ஜூவில் இருக்கிற டைகர்ஸ் ஆகட்டும், லயன் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் எப்பயுமே ரொம்ப லேசியாக தூங்கிக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு டைகரை நான் பார்க்குறேங்க. மீன்ஸ் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து இந்த டைகர் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, சரியான வாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது, அழகாகவே இன்ட்ராக்ட் பண்ணவும் செஞ்சுது. இங்கே அழகான ரெஸ்டிங் பிளேஸ் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, லைக் சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான பாண்டு ஃபுல்லாக க்ரீனிஷு, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதனால சக்தியும் கரிஷ்மாவும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட விசிட்டர்ஸ் கூட அழகாகவே இன்ட்ராக்ட் பண்ணாங்க. கிளாஸ் டோர்னால் இது அந்த பக்கம் இருந்து ஒவ்வொரு சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருக்க வெளியிலேருந்து வியூவர்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த வீடியோவை ஹார்ட்லி 1 hour வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணாங்க. இதோட ஒரு வைல்டான ஒரு ஜம்ப் இருக்குங்க அந்த பாண்டில், அதை பார்க்குறதுக்காக எப்படா இது ஜம்ப் பண்ணணும்னு நாங்கள் காத்துக்கிட்டே இருந்தோங்க. ஃபைனலி அது அந்த பாண்ட் பக்கத்தில் சுற்றி போகும்போது எங்களுக்கு அப்பாடா இப்போயாச்சும் ஒரு ஜம்ப் கிடைக்குமான்னு இருந்தது. கடைசியாக நம்ம எதிர்பார்த்த அந்த டைம் வந்துருச்சுங்க. ராஜகீயமாக அந்த பாண்டில் அது ஜம்ப் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அது பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இதை பார்க்குறதுக்காகவே மும்பை பைக்லா ஜூவில் அவ்வளோ கூட்டம் வருங்க. நாட் ஒன்லி கிட்ஸுங்க, பெரியவங்களும் கூட தான். பாருங்கள், இப்போ அது அந்த மிரரை தான் இந்த மாதிரி அதோட கைகளை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டு இருக்குது. பார்க்க அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சுங்க. இது ஒரு பெரிய சைஸ் டைகர் தாங்க. இதுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குங்கிறாங்க, அது பேர் வீரா. அதை தனியாக தான் வச்சுருக்குறாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னியும் இவங்களோட இந்த ரெஸ்டிங் பிளேஸ்க்கு அதை கொண்டு வரலங்க. இந்த டைகர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் கடைசியாக திருப்தியாக இந்த வீடியோவை கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து பென்குயினை பார்க்க போயிட்டோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹம்போல்ட் பென்குயின் இன் பைக்லா ஜூங்க. ஆக்சுவலாக 2016 வெறும் 8 பென்குயின்ஸ் தாங்க இங்கே கொண்டு வந்திருக்குறாங்க, லைக் 3 males and 5 females. இப்போ அது 18 பென்குயின்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. இது எங்கேருந்து கொண்டு வந்திருக்குறாங்கன்னா சவுத் கொரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் பென்குயின்ஸ் வச்சுருக்கிற ஒரே ஒரு ஜூ பைக்லா ஜூன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பைக்லா ஜூலேருந்து சம் பென்குயின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஜூவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த ஜூன்னு பர்டிகுலராக இதில் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. எதுக்காக இந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பென்குயின்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, அந்த காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் தாங்க. மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அதுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டங்க. மீன்ஸ் லைக் அந்த கோல்டு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த சால்ட்டி வாட்டரு, அந்த ராக்கி ஷோஸு, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கோல்டான பிளேஸில் தான் இதால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த கிளைமேட்டெல்லாம் ரிக்ரியேட் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே கஷ்டங்க. இந்த ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டை அதுக்கு ப்ரொவைட் பண்ணால் தான் அது ஹெல்த்தியாக இருக்கும், அதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மைக்ரோ கிளைமேட்டிக் என்க்ளோஷர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்ஸுங்கிறாங்க. லைக் இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸ், அது மாதிரி இந்த சில்லர்ஸு, இந்த சால்ட்டி வாட்டர், இதெல்லாமே ரிக்ரியேட் பண்ணி இதுக்கு கொடுக்குற வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த மும்பை பைக்லா ஜூவோட ஒரு ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் மெயின்டைனிங் திஸ் பென்குயின்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா நியர்லி 5 crores கிட்ட வருதா. மீன்ஸ் இன்க்ளூடிங் அதோட ஃபுட் எல்லாமே சேர்த்து. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பாருங்களேன். நாங்கள் லாஸ்ட் இயரும் மும்பை விசிட் பண்ணியிருந்தோங்க. அப்போல்லாம் பென்குயின்ஸ் இல்லைங்க, இப்போ தான் வந்திருக்குது. நாங்கள் மெயினாக மும்பை பைக்லா ஜூ செகண்ட் டைம் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனே இந்த பென்குயின்ஸ் தாங்க. இந்த ஹம்போல்ட் பென்குயின்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸில் தாங்க இருக்கும். மீன்ஸ் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் க்யூட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி இது அவ்வளோ ஸ்பீடாகவே ஸ்விம் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோவை கேப்சர் பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஹார்ட்லி 1.5 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. ஏன்னா அது ஸ்விம் பண்ணவே மாட்டேன்ருச்சு. நிறைய ஸ்கூல் கிட்ஸ் வந்திருந்தனால அது பயந்துக்கிட்டு பின்னாடியே நின்றுருந்தது. அதே மாதிரி இதை பார்க்குறதுக்கு 2 லேயராக நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜனங்களை பார்த்தா இது அவ்வளோ பயப்படுதுங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலவே இவங்க வந்து அந்த மாதிரி கேப் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இது தண்ணியில் அழகாகவே ஸ்விம் பண்ணிருச்சுங்க. நாங்களும் திருப்தியாக ஒரு வீடியோ எடுத்துட்டோம். பைக்லா ஜூ மும்பை பற்றி நான் வந்து ஒரு கம்ப்ளீட் லெங்க்தியான வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை போய் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.